வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் திடீர் அந்தர்பல்ட்டி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைகளும் ஆளை கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது அதிமுக மற்றும் அதிமுகவில் இப்பொழுது தொகுதி மற்றும் அதனை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் காரணமாக அக்கட்சியில் இருக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு முடிவிற்கும் பாதைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மாஞ்சிக்களும். ஏனென்றால் கட்சி ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து பிடிக்காத மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பக்கம், தற்பொழுது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவோட பேசுகிறார்கள். அதையும் பிடிக்காத சில பேர் இருக்கிறார்கள். அதிமுக தனித்து ஆட்சி பெறும் அப்படின்றத சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஸோ இப்படி ஒரு கட்சிக்குள்ளே முரண்புகளும் மோதல்களும் உட்கட்சி பூசல்களும் இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி இது பெரும் விதத்தில் மாறப்போகிறது அப்படின்றதான் மிகுந்த ஒரு யதார்த்தத்தையும் எதிர்பார்ப்பையும் கிளப்பிக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் ஆறுதலையும் தேர்ந்தெடுக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவை வெறுக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் அனைவரும் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னவென்றால் சசிகலா பக்கம் செல்லலாமா. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பக்கம் போட்டாங்க. ஓபிஎஸும் அதிமுக பக்கம் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா செங்கோட்டைனா தாவேக்க பக்கம் போயிட்டாங்க. நம்ம வேற வழி இல்லை. சசிகலா அவர்கள் தனித்து இருந்தாலும் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா போன்ற முக்கிய புள்ளிகளை வைத்து கட்சி என்ற ஒரு சில முடிவுகளையும் கட்சியை தொடங்கி கொடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க பக்கம் போனால் கூட நமக்கான ஆதரவு கிடைக்கும், நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்ற முடிவில் எடுத்த முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் ஸோ சசிகலா பக்கம் திரும்ப இருக்கிறார்களாம். இதனால் 2026 தேர்தல் களம் ஒட்டுமொத்தமாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த களத்தில் யார்தான் வெற்றி பெறப் போகிறார்கள், எல்லாருமே ஒரு பக்கமாக சிதைந்து அப்படி இப்படி போயிட்டு இருந்தா வெற்றி எங்கே போக போகுது, ஏது நடக்க போகிறது அப்படின்றது தான் பெரும் ட்விஸ்டாக மாறிட்டு இருக்கு. இந்த ட்விஸ்டையும் தாண்டி வெற்றி கோட்டை தொடுவது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகமே ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையை இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தமிழகத்தில் மிக பெரும்பாலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சசிகலாவுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.